எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த லீவில் வந்து குழந்தைங்களுக்கு விதவிதமாக ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு புடலங்காய் வந்து பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து புடலங்காய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த தோலை நல்லா சீவி கத்தியை வச்சு தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி இந்தளவு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதை வந்து வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குல்ல, அந்த விதையாக அதெல்லாம் வந்து எடுத்து தனியாக எடுத்து கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து 1 டீஸ்பூன் காண்டும் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காணும் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கலந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த பக்குவம் வந்து இந்த இது நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பக்குவம் வந்து இந்தளவுக்கு வந்து வரும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கடாய் ஒன்று எடுத்து இதான் வந்து பக்குவம். இந்த பக்குவம் அளவு வர்றதுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த புடலங்காயெல்லாம் அதில் முக்கி எடுத்து அதில் போடுங்க. சுட சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. ஒரு 2-3-4 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பரிமாறுங்க. நன்றி.